திருநெல்வேலி மாவட்டம் நடுக்கல்லூர் பகுதியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில் அவற்றை அகற்றக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. தொடர்பான விவரங்களுடன் இணைந்திருக்கான நம்முடைய செய்தியாளர் சிவமணி, தற்போது எவ்வளவு மருத்துவ கழிவுகள் அங்கு கொட்டப்பட்டிருக்கு, இதை அப்புறப்படுத்துறது எவ்வளவு சவால் நிறைந்ததான பணி இது? திருநெல்வேலி மாவட்டம் கோடகநல்லூர் ஊராட்சி பகுதிக்கு உட்பட்ட நடுக்கல்லூர் மற்றும் பழவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அந்த பகுதி இரண்டும் இணையக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பரம்பு பகுதியில் டன் கணக்கில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. ஒரே நாட்களில் கொட்டப்பட்டதாக தெரியவில்லை. பல நாட்களாக திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய கேன்சர் சென்டர் மட்டுமல்லாது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மகப்பேறு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவமனை உள்ளிட்ட மால்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. மருத்துவ கழிவுகள் அதிகமான அளவில் இந்த பகுதியில் கொட்டப்பட்டிருப்பதன் காரணமாக சுமார் 500 மீட்டர் சுற்றளவிற்குள்ள துர்நாற்றம் வீசக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கிறது. துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த நிகழ்வு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ கழிவுகளை முழுமையாக அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே ஊராட்சி நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஊராட்சியில் போதுமான அளவு பணியாளர்கள் இல்லாத நிலையில் தற்போது அந்த கழிவுகளை சுற்றி அந்த பிளீச்சிங் பவுடர் போடுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. விரைவாக இங்கே ஜேசிபி இயந்திரம் கொண்டு வரப்பட்டு இந்த கழிவுகள் இங்கிருந்து அந்த ஊராட்சி நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அந்த மருத்துவ கழிவுகள் தனியாகவும் மற்ற கழிவுகளை தனியாக பிரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கூடுதல் பணியாளரை கொண்டு இந்த கோடகநல்லூர் ஊராட்சியை பொறுத்தவரைக்கும் 10க்கும் குறைவான பணியாளர்களே தூய்மை பணியாளர்களாக இருக்கக்கூடிய நிலையில் கூடுதலான பணியாளர்கள் அருகிலுள்ள மற்ற ஊராட்சிகளில் இருந்தும் வரவழைத்து அவர்கள் மூலமாக கூடுதலாக உடனடியாக இந்த மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை துவங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 பணியாளர்கள் மட்டுமே இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளாக இருக்கட்டும், அதோடு மட்டுமல்லாக அந்த கழிவுகளாக இருக்கட்டும், அவைகளில் அந்த பிளீச்சிங் பவுடர்களை தூவக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அவர்கள் இந்த கழிவுகளை அகற்றுவதற்கான பணியில் ஈடுபடுவாங்க. ஏற்கனவே இந்த கழிவுகளை மனிதர்களை கொண்டு அகற்றினால் அதற்கு போராட்டம் நடத்தப்படும் திருநெல்வேலி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் சங்கத்தினர் அறிவிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் கழிவுகள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்ற நிலையில் கழிவுகள் அகற்றக்கூடிய பணி இன்னும் சற்று நேரத்தில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஜேசிபி இயந்திரம் மற்றும் கூடுதல் பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு இந்த பணிகள் துவங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது பிளீச்சிங் பவுடர் போடும் பணி நடைபெற்று வருகிறது. தேவா, தகவலுக்கு நன்றி சிவமணி.